மரங்களை பாதுகாக்க ஒரு விவசாயி நடத்திய கண்ணீர் போராட்டம் நம் ஒவ்வொருவருக்குமான விழிப்புணர்வு பாடம். மரங்களுக்காக மரத்தை கட்டிப்பிடித்து கண்ணீர் சிந்திய ஒரு மங்கையின் கண்ணீர் கதையை நீங்களும் கேளுங்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தான் பார்த்து வளர்த்த மரங்களை அழிப்பதை எதிர்த்து ஒரு பெண் விவசாயியின் கண்ணீர் போராட்டம் இது. தன் உயிரினும் மேலான மரங்கள் அழிக்கப்படுவதை தடுக்க தனி ஆளாக போராடுகிறார். மரத்தை கட்டிப்பிடித்து கதறி எழுகிறார். மரம் வெட்டுவோரை விரட்டிவிட்டு கண்ணீர் சிந்தி இருக்கிறார் விவசாயி செல்வி. மரமெல்லாம் ஆசையா எங்க பையன் வச்சாங்க, கஷ்டப்பட்டு வச்சுங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் வராது, நாங்க இப்படி ஏறி பக்கம் தள்ளி போயிடுறோம் போடும்போது ட்ரையல் பாக்குறாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதுரசலூர் கிராமத்தில் உயரழுத்த மின்பாதை அமைப்பதற்காக மின்வாரிய அதிகாரிகள் அரங்கேற்றிய அட்டூழியம்தான் இது. விவசாயியின் அனுமதியின்றி தோட்டத்திற்குள் நூற்றுக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு படையுடன் அத்துமீறி நுழைந்த மின்வாரிய அதிகாரிகள் இரக்கமே இல்லாமல் மா, தென்னை, மகோகனி, தேக்கு என 110க்கும் அதிகமான மரங்களை கொன்றுவிட்டார்கள். மரங்களை வெட்டவிடாமல் மரத்தை கட்டியணைத்து போராடிய விவசாயி செல்வியை தூக்கி எறிந்துவிட்டு மரங்களை வெட்டி சாய்த்ததால் அவர் கண்ணீர் மல்க வலிகளுடன் பேசிய வார்த்தைகள் பார்ப்போரை கண் கலங்க செய்கிறது. ஈபிக்காரங்க வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோமா, உங்க இடத்துல வராத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம், ட்ரையல் மட்டும் பாத்துக்கிறோம் அப்படின்னு தாங்க பேஸ் மட்டும் போட்டாங்க. அப்புறம் டவர் கொண்டாந்து போடுறதுக்கு வரும்போது நாங்க போடக்கூடாது, மரம்லாம் இருக்கு, நாங்க கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் பார்த்தோம். ஏன்னா பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு விவசாயம் தாங்க பாக்குறேன். எங்க வீட்டுக்காரரு இறந்துலேருந்து டாக்டர் தொழில கூட பாக்கலீங்க, அந்த விவசாயத்துல இருந்து தாங்க நாங்க. விவசாயத்துல இருந்து நாங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சுங்க கஷ்டப்பட்டு. எங்க வீட்டுக்காரர் இறந்துலேருந்து இந்த விவசாயம் அழியக்கூடாதுன்னு நான் சொன்னது கூட அம்மா நான் அப்பா ஞாபகமா விவசாயத்தை பாத்துக்கிறேன்னு பார்த்தாங்க. விவசாயியான தனது கணவரை விபத்தில் இழந்த செல்வி மனம் துவண்டு விடாமல் தனி ஆளாக இயற்கை வேளாண் பண்ணை அமைத்து விவசாயம் செய்து வருகிறார். அதில் பல வகை மரங்கள் அடங்கிய வேளாண் காடு உருவாக்கி இயற்கையோடு வாழ்ந்து வந்த நிலையில் அத்துமீறி நுழைந்து மரங்களை அழித்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். ஆனா விவசாயத்துக்கு கவர்மெண்ட் முன்னுரிமைங்கிறாங்க, விவசாயம் அழியக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த மின் கோபுரத்தை மாத்தி அமைக்கணுங்க. கிணத்து ஓரத்திலே போகுதுங்க, கிணறு பக்கத்துல இருக்குங்க. எனக்கு இந்த கிணறு தாங்க வாழ்வாதாரம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஐயா. ஒருத்தரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியலங்க ஐயா. வந்தா மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. போலீஸ் ஒரு 100 போலீஸுக்கு பக்கமா கொண்டாந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. என்கிட்ட முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லைங்க, எதுவுமே வந்து சொல்லிங்க. வெட்ட வரன்னு வரும்போது தாங்க தெரியுதுங்க. அத்தனை பேர் எல்லாம் அதிகாரத்துல இருக்கிறாங்க, எல்லாம் மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. விவசாயி செல்வியின் மகன் பாலமுருகன் ஒரு பல் மருத்துவர். தந்தையோடு விவசாயமும் மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் நினைவாக மருத்துவர் பணியை விட்டுவிட்டு விவசாயம் செய்ய முன்வந்த பாலமுருகன் தாவேக அரசை நோக்கி நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறார். நாங்க எப்பெல்லாம் இங்க ஊர்ல இல்லையோ அப்பெல்லாம் அந்த டவரோட வேலை கண்டினியூட்டியா நடந்துட்டு தாங்க இருந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே இந்த டவர் லைனுக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் எங்களால் மட்டும்தான் இது நிற்கிது, உங்களால் தான் இந்த டவர் லைன் நிற்கிதுன்னு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. திருப்பி நாங்கள் இதை கலெக்டருக்கு முறையிட்டோம். கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறப்போ இந்த வேல்யூ நீங்கள் போட்டிருக்கிறதோ இந்த இழப்பீடோ எங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு இந்த டவர் லைன் வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா பரவாயில்லை அப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் முறையிட்டோம். அதுக்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் போலீஸ் எல்லாம் கும்பலாக கூட்டிகிட்டு வந்து மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. நான் என்ட்ரப்பான் கேட்டேன், உள்ளே நுழையிறதுக்கான என்ட்ரப்பான் இருக்கா, ப்ராப்பர் ஆர்டர் இருக்கான்னு கேட்டேன், அதுவும் இல்லை. ப்ராப்பரான காம்பன்சேஷனும் இல்லை.
மரங்களை அழிக்காமல் உயரழுத்த மின்பாதை அமைக்க மாற்று வழி இருந்தும் விவசாயி செல்வி கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். பாதிக்கப்பட்ட இந்த விவசாயி செல்வி வேறு யாருமில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளி கட்டுவதற்காக தனது 40 சென்ட் நிலத்தை அரசுக்கு தானமாக அளித்தவர். ஆனால் இதே அரசுதான் இன்றைக்கு விவசாயி செல்வியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கிறது. ஊருக்காக கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக ஒரு 2 வருஷ கணக்கா இடம் இல்லைன்னா அலைஞ்சாங்க ஐயா. எங்க வீட்டுக்காரும் பையனும் கூப்பிட்டு 40 சென்ட் 25 சென்ட்டுக்கு 40 சென்டா கொடுக்குற அப்படின்னு 40 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க ஐயா. ஸ்கூல் கட்டிட்டு இருக்கிறாங்க ஐயா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எங்க விவசாயத்தை அழிக்கலாங்களா? மரம் வளர்க்கணுங்கிறாங்க ஐயா. அந்த மரத்தையும் இப்படி அழிச்சு வச்சிருக்கிறாங்க ஐயா. எதுவுமே இது வரைக்கும் யாருமே எதுவுமே கேள்வி கேட்கலுங்க ஐயா. இந்த அரசாங்கம் எங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணணுங்க ஐயா. நல்ல ஒரு நடவடிக்கை எடுங்க. எனக்கு டவரை மாத்தி போடணுங்க ஐயா. ஏரி 2 ஏரி பக்கத்துல இருக்குதுங்க ஐயா. எங்க வாழ்வாதாரமே பாதிக்குதுங்க. நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள் நிறுவுதல், சாலை விரிவாக்கம் போன்ற பல காரணங்களுக்காக இப்படி லட்சக்கணக்கான மரங்கள் நாள்தோறும் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன. அப்போதெல்லாம் இயற்கை அன்னை இப்படிதான் சத்தம் இல்லாமல் தினம்தோறும் அழுகிறாள். எல்னினோ போன்ற காலநிலை மாற்றத்தால் வெப்பமயமாதல் அதிகரித்து வருகிறது. அதில் இருந்து தப்பிக்க பசுமை பரப்பை அதிகரிக்க வேண்டிய நெருக்கடி உருவாகினாலும் அரசு அதிகாரிகளின் சரியான திட்டமிடுதல் இல்லாத இதுபோன்ற அடாவடி நடவடிக்கைகள் மரங்களை சூறையாடி வருகிறது. மேலும் இந்த அரசாங்கத்திட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் என்னோட ஒரே வேண்டுகோள், 50 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரிக்கு இந்த மின் கம்பத்தை நகர்த்தி அங்கே போட்டுட்டிங்கன்னா நான் மறுபடியும் பழையபடி உங்கள் எல்லாத்துக்காகவும் தான் இங்கே நான் மரம் வளர்க்க போகிறேன். இந்த மாதிரி மேலும் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வு எடுக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மரக்கன்றுகளை நடவு செய்த அன்றே அதை மறந்துவிட்டு செல்லும் பெருங்கூட்டத்திற்கு மத்தியில் மரங்களை காக்கும் உண்மையான பசுமை போராளியாக திகழ்கிறார் இந்த செல்வி. கடந்த 1730ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் மாநிலம் கேஜ்ராலி கிராமத்தில் கேஜ்ரி மரங்களை வெட்டுவதற்காக படைகளோடு வந்த மன்னர் அபய் சிங்கை எதிர்த்து தனி ஆளாக போராடினார் அமிர்தா தேவி. அவரோடு பிஷ்னோய் சமூக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கேஜ்ரி மரங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் படை வீரர்களோ மரங்களோடு சேர்ந்து மொத்தம் 363 பேரை கொன்று குவித்தார்கள். இதுபோல உலகளவில் இன்றைக்கு பெண்கள்தான் சூழலியல் போராட்டங்களில் முன்களத்தில் உறுதியோடு நிற்கிறார்கள். அதில் ஒருவர்தான் இந்த கள்ளக்குறிச்சி செல்வி. இது போன்ற திட்டங்களுக்காக திட்டமே இல்லாமல் மரங்களை கணக்கு வழக்கு இல்லாமல் அழித்துக் கொண்டிருந்தால் மரங்களை காப்பதற்காக ஒவ்வொரு ஊரிலும் பல செல்விகளை இயற்கையே உருவாக்கும். இதே நிலை நீடித்தால் மரங்களுக்காக இன்று செல்வி அழுகிறாள். நாளை மரங்களே இல்லை என்று நாமெல்லாம் அழுகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.